உதயம் சவுத் நேர்காணலுக்கும் அன்பு வணக்கங்கள். இன்று நம்மோடு நேர்காணலில் இருந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் திராவிட இயக்க சிந்தனையாளர் திருமிகு வல்ல பஷீர் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். சார், முதல்வர் அவர்கள் நேத்து ஒரு 3 பக்க அறிக்கையை வெளியிட்டிருக்கிறாரு. அதன் ஊடாக தென் மாநிலங்களுக்கு, அதாவது தென்னிந்தியாவை சார்ந்த தமிழ்நாடு, கர்நாடகா, கேரளா, ஆந்திரா போன்ற மாநிலங்களுக்குலாம் ஒரு பேராபத்தா இந்த தொகுதி மறுசீராய்வு அப்படிங்கறது பேசியிருக்கிறாரு. அது ஒரு மிகப்பெரிய ஆபத்தா பார்க்கப்படுது. எப்படி பாக்குறீங்க இத? உண்மையிலேயே வடக்கு வாழ்கிறது, தெற்கு தேய்கிறது என்று அண்ணா அன்றைக்கு வைத்த முழக்கம் இன்றைக்கு அது சாத்தியப்படுத்துகிற ஒரு முயற்சியிலே ஒன்றிய அரசு ஈடுபட்டிருக்கிறது என்றுதான் நாம் புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. குறிப்பாக மத்திய பிரதேசம், பீகார், உத்தரப்பிரதேசம் இந்த 3 மாநிலங்களினுடைய அனைத்து இடங்களையும் 99 விழுக்காடு பெற்றால் ஒருவர் பிரதமர் நாற்காலியிலே அமர முடியும். அந்த கட்சி ஒன்றிய அரசை ஆளுகிற கட்சி என்கிற தகுதியை பெறும் என்று சொன்னால், ஏனைய மாநிலங்களில் நடைபெறுகிற தேர்தல் எல்லாம் வெறும் கண்துடைப்பு தேர்தல் தானா என்கிற கேள்வி இன்றைக்கு எழுந்திருக்கிறது. குறிப்பாக நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் பொறுப்புணர்ந்து நேற்றைக்கு ஒரு அறிக்கை கொடுத்திருக்கிறார். நான் முதலமைச்சருடைய அறிக்கையில ஒரே ஒரு செய்தியை மட்டும் மிகுந்த கவனத்தோடு உள்வாங்கிக் கொண்டேன். தேர்தல் அரசியலில் ஈடுபடுகிற அரசியல் கட்சிகளாக தங்களை பதிவு செய்து கொண்டிருக்கிற எல்லோரையும் அனைத்து கட்சி கூட்டத்துக்கு அழைப்போம் என்று சொல்லி இருக்கிறார். உண்மையிலேயே இது ஒரு பாராட்டப்பட வேண்டிய நிகழ்வுதான். தமிழ்நாட்டை ஓரணியில் திரட்டி நிறுத்துகிற வேலையை இன்றைக்கு முதலமைச்சர் செய்திருக்கிறார் என்று சொன்னால், முதலமைச்சருக்கு நன்றாக தெரியும் இது எத்தகைய தாக்கத்தை ஏற்படுத்த போகிறது என்று சொல்லி. 39 இடங்களை நாம் இன்றைக்கு பெற்றிருக்கிறோம். 39 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்றத்தில் இருந்து சண்டமாருதம் செய்கிற போதே நம்மால் இந்த ஒன்றிய அரசினுடைய அராஜக போக்குகளுக்கு கடிவாளம் போட முடியவில்லை என்கிற நிலைதான் இன்றைக்கும் நிலவுகிறது. அவையை ஒத்தி வைக்கிறார்கள், அவையிலிருந்து வெளியேற்றுகிறார்கள். இவர்கள் எதையெல்லாம் செய்ய வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அதையெல்லாம் கொண்டு வந்து நம்மீது திணிக்கிற வேலையை செவ்வனே செய்து கொண்டே இருக்கிறார்கள். ஆனாலும் நம் எதிர்ப்பை முழுமையாக பதிவு செய்கிறோம். இப்போது 39 என்பதை 31ஆக குறைக்க பார்க்கிறார்கள். 31ஆக குறைத்தால் இப்போது இருக்கிற குரலில் 8 குரல்களை குறைக்க வேண்டிய கட்டாயத்துக்கு நாம் தள்ளப்பட்டு விடுவோம். நாம் தள்ளப்படுகிற போது நம்முடைய குரலுக்கு எந்த விதமான மதிப்பையும் ஒன்றிய அரசு தராது. மாறாக நீங்கள் மத்திய பிரதேசத்திலும் உத்தரப்பிரதேசத்திலும் உயர்த்தி தருவதாக சொல்கிற இடங்களின் மூலமாக அவர்களுக்கு இன்னும் கூடுதல் பலம்தான். உத்தரப்பிரதேசத்தில் யார் வெற்றி பெறுவார்? பாரதிய ஜனதா கட்சி இயல்பாகவே வெற்றி பெறும். காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு மிகப்பெரிய பின்னடைவு தேசிய அரசியலில் ஏற்படும். ஆனால் அதை காங்கிரஸ் கட்சி உணர்ந்து கொள்ள வேண்டும். காங்கிரஸ் கட்சி இப்போது வரை வாய் திறக்காமல் இருப்பதே வருத்தத்துக்குரிய நிகழ்வு என்றுதான் நான் பார்க்கிறேன். இதுல ஒன்றிய அரசு ஒரு விஷயத்தில் கவனத்தில் கொள்ள வேண்டும். ஒன்றிய அரசு மக்கள் தொகையினுடைய கணக்கெடுப்பை மட்டுமே வைத்துக்கொண்டு, மக்கள் தொகையினுடைய எண்ணிக்கையை மட்டுமே வைத்துக்கொண்டு செயல்படும் என்று சொன்னால், ஏறக்குறைய 1952 குடும்ப கட்டுப்பாடு திட்டம் என்பது கொண்டு வரப்பட்டது. அது அன்றைக்கு செயல்முறைப்படுத்துவதற்கான வழிமுறைகளை ஒன்றிய அரசு வகுக்கவில்லை. அதன் பிறகு 4வது 5ஆண்டு திட்டத்தில் தான் 1971 இதை நடைமுறைப்படுத்துவதற்கான சாத்தியக்கூறுகள் கண்டறியப்பட்டு ஒன்றிய அரசிடமிருந்து மாநில அரசுகளுக்கு சுற்றறிக்கைகள் அனுப்பப்பட்டன. சர்க்குலர் ஒன்றிய அரசிடமிருந்தே வந்தது. அதை பல்வேறு மாநிலங்கள் அன்றைக்கு பின்பற்றின. அதை முழுமையாக பின்பற்றிய மாநிலம் தமிழ்நாடு தான். அதனால்தான் இந்த குழந்தை பிறப்பு விகிதம் என்று சொல்கிறார்கள் அல்லவா, டோட்டல் ஃபெர்டிலிட்டி ரேட் என்று டிஎஃப்ஆர் ஒரு அளவீடு வைத்திருக்கிறார்கள் அல்லவா, அது ஒன்றிய அரசு மாநிலங்களுக்கு நிர்ணயித்திருக்கிற அளவுகோல் எவ்வளவு என்று சொன்னால், இந்தியா முழுமைக்கும் 2.1% தான் ஆண்டொன்றுக்கு குழந்தை பிறப்பு விகிதம் இருக்க வேண்டும். நாம் தமிழ்நாட்டில் எத்தகைய அளவை கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் 1.34% தான் நம்முடைய பிறப்பு விகிதம். அப்படி என்று சொன்னால் ஒன்றிய அரசு நிர்ணயித்திருக்கிற இலக்கை விட நாம் ஒரு 10 மடங்கு குறைவாகவே குழந்தை பிறப்பு விகிதத்தை வைத்திருக்கிறோம். அந்த அளவுக்கு கட்டுப்படுத்தி வைத்திருக்கிறோம். எனக்கு நன்றாக நினைவு இருக்கிறது, என்னுடைய இளமை காலங்களில் இப்போது இருப்பதை போன்ற லாரிகள் அன்றைக்கு இல்லை. இப்போதெல்லாம் டிப்பர் லாரியிலே மணல் ஏற்றி கொண்டு போகிறார்கள். அப்போது பார்ப்பதற்கே அச்ச உணர்வு ஏற்படுத்துகிற அளவுக்கு ஒரு மிகப்பெரிய லாரிகள் அன்றைக்கு வலம் வந்து கொண்டிருந்தன. அந்த லாரியினுடைய பின்பக்கத்தில் நாம் இருவர் நமக்கு இருவர் என்று எழுதி வைத்திருப்பார்கள். அப்படி என்றால் என்ன அர்த்தம்? 2 குழந்தைகளை மட்டுமே பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற விழிப்புணர்வு லாரிகளில் ஏற்படுத்தப்பட்டது. அரசு பேருந்துகளில் அந்த விளம்பரங்கள் இருக்கும். நீங்கள் பொது சுகாதார மையத்துக்கு போனால்
பொது சுகாதார மையத்தில் திரும்பிய பக்கமெல்லாம் அந்த முக்கோணத்தை திருப்பி போட்டதை போல சிகப்பு வண்ணம் அடித்து, அதிலே ஒரு கணவன், ஒரு மனைவி, 2 குழந்தைகளுடைய படத்தை வரைந்து, நாம் இருவர், நமக்கு இருவர் என்று விளம்பரங்களை அன்றைக்கு செய்தார்கள். இது ஒரு கட்டம் இருந்தது. அதன் ம். பிறகு 90களுக்கு பிறகு என்ன நடந்தது என்று கேட்டால், நாம் இருவர், நமக்கு ஒருவர் என்று அந்த விளம்பரங்களை மாற்றியது தமிழ்நாடு அரசு. அதன் மூலமாக விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. கருத்தடை சாதனங்களை அதிகமாக உபயோகிக்க வேண்டும் என்று சொல்லி மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தியது தமிழ்நாடு அரசு. எந்த அளவுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது என்று சொன்னால், குடும்ப கட்டுப்பாடு செய்து கொண்டால் உங்களுக்கு அரிசி தருகிறோம், பருப்பு தருகிறோம், ஹார்லிக்ஸ் ம். பாட்டில் தருகிறோம். அது மட்டுமல்லாது, நீங்கள் அதன் மூலமாக ஏற்படுகிற உடல் உபாதைகளின் காரணமாக நீங்கள் பணிக்கு செல்ல முடியாமல் போகிற காரணத்தால், ஒரு வார காலம் உங்களுக்கு ஓய்வு தேவைப்படும். அதற்கு ஒரு ரூ. 500 அந்த ஓய்வு நாளில் இருந்து கொண்டு நீங்கள் குடும்பத்தோடு செலவிடுவதற்கு ரூ. 500 தருகிறோம் என்கிற திட்டத்தை எல்லாம் தமிழ்நாடு அரசு தந்தது. இதெல்லாம் ஒன்றிய அரசு அறிவுறுத்தியதை செவ்வனே செய்து முடிக்க வேண்டும் என்பதற்காக தமிழ்நாடு அரசு செய்திருக்கிற திட்டங்கள். இதெல்லாம் யாருடைய வரிப்பணத்தில் செய்யப்பட்டது? தமிழ்நாடு அரசினுடைய வரிப்பணத்திலேயே செய்யப்பட்டது. ஒன்றிய அரசு ஏதோ தொகுப்பு கொடுத்து, ஒன்றிய அரசிடமிருந்து நிதியை பெற்றுக்கொண்டு செய்த திட்டங்கள் அல்ல. இந்த அளவுக்கு செம்மையாக அதை செய்து முடித்ததனுடைய காரணமாகத்தான் 1.34 விழுக்காட்டில் எங்களுடைய குழந்தை பிறப்பு விகிதத்தை நாங்கள் நிறுத்தி வைத்து, இந்த மாநிலத்தினுடைய வளர்ச்சியிலே கவனம் செலுத்தினோம். ஒன்றிய அரசு சொன்ன அறிவுரையை அன்றிலிருந்து இன்று வரை நாங்கள் பின்பற்றி வருகிறோம். ஆனால் ம். இன்றைக்கு நீங்கள் உத்தரப்பிரதேசத்துக்கு உயர்த்தி வழங்குவதாக சொல்கிற எண்ணிக்கையில் இருக்கிறது. ம். நீங்கள் ஒன்றிய அரசு சார்பில் கொடுக்கப்பட்டிருக்கிற அளவீடு எவ்வளவு என்று சொன்னால் 2.1%. ஆனால் உத்தரப்பிரதேசத்திலே பிறப்பு விகிதம் எவ்வளவு தெரியுமா? 4.9%. நீங்கள் கணக்கிட்டுக் கொள்ளுங்கள். 2.1%க்கும் 4.9%க்கும் எவ்வளவு பெரிய வேறுபாடு. அவ்வளவு குழந்தைகளை பெற்றுக் கொள்கிறார்கள். அங்கே கருத்தடை சாதனங்கள் பயன்படுத்தப்படுவதே கிடையாது. இந்த குடும்ப கட்டுப்பாடு குறித்த விழிப்புணர்வே கிடையாது. இது பரவாயில்லை. பீகார் மாநிலத்தில் 3.74 விழுக்காடு. அங்கேயும் அளவுக்கு அதிகமாக குழந்தை பேறு நடைபெறுகிறது என்கிற புள்ளி விவரங்கள் 2023, 2024 தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மத்திய பிரதேசத்தில் 2.1 என்று ஒன்றிய அரசு நியமித்திருக்கிற விகிதத்தை தாண்டி 2.94 என்று பிறப்பு விகிதம் இருக்கிறது. இப்படி ஒன்றிய அரசு அளவுகோலாக வைத்திருக்கக்கூடிய அளவை தாண்டி குழந்தை பெற்றுக் கொள்ளலாம் என்கிற ஒரு நிலையில் இருந்து ஆண்டுதோறும் குழந்தை பிறப்புகள் அதிகரித்துக் கொண்டே போகிறது. மக்கள் தொகை அதிகரித்துக் கொண்டே போகிறது. இந்த மக்கள் தொகையை கட்டுப்படுத்தியேதான் தமிழ்நாடு செய்திருக்கிற தவறா? இந்த திட்டத்தை சிறப்பாக செயல்படுத்தி ஒன்றிய அரசுக்கு துணை நின்றிருக்கிறோம். ஏன் ஒன்றிய அரசுக்கு துணை நின்றிருக்கிறோம்? உலக நிலப்பரப்புல 2.4 விழுக்காடு தான் சார் இந்தியாவினுடைய மொத்த நிலப்பரப்பு. 2.4 விழுக்காடு தான் ஒட்டுமொத்த உலகத்தினுடைய நிலப்பரப்பில் இந்தியாவினுடைய நிலப்பரப்பு. ஆனா மக்கள் தொகையில எவ்வளவு தெரியுமா? மக்கள் தொகையில எவ்வளவு இருக்கணும்? 2.4 விழுக்காடு தானே நிலப்பரப்பே இருக்கு. அப்ப நிலப்பரப்பின் அடிப்படையில் நீங்கள் பார்த்தால் 4.8 விழுக்காடு, 2 மடங்கு அதை விட கூடுதலாக இருக்கலாம். ஆனா மக்கள் தொகை கணக்கெடுப்புல ஒட்டுமொத்த உலகத்திலேயே 17.5 விழுக்காடு மக்கள் தொகை கொண்டிருக்கிற நாடாக இந்தியா இருக்கு. 2வது பெரிய நாடு என்கிற இடத்தை பெற்றிருக்கு. சீனா முதல் இடத்தை பெற்றிருக்கு. இது எவ்வளவு பெரிய நெருக்கடி, பொருளாதார நெருக்கடி ஒரு புறத்துல, இன்னொரு புறத்திலே இடத்துக்கான நெருக்கடி, நிலப்பரப்பிலே அவர்களை கொண்டு வந்து அவர்களை குடியமர்த்த முடியாமல் போகக்கூடிய நெருக்கடி, இவை எல்லாவற்றையும் கருத்தில் கொண்டுதானே 4வது 5ஆம் திட்டத்தில் இதை செம்மைப்படுத்த வேண்டும் என்று சொன்னார்கள். அதை சிறப்பாக செய்து காட்டிய மாநிலத்துக்கு ஒன்றிய அரசு தருகிற பரிசு இது. முதலமைச்சர் மிக அழகாக சொன்னார். தென்னிந்தியாவினுடைய தலைக்கு மேல் கத்தி தொங்கிக் கொண்டிருக்கிறது என்று சொன்னார். நான் ஒன்றே ஒன்று கேட்கிறேன். இந்தியா என்பது ஜனநாயக நாடு. ஜனநாயக நாட்டில் எல்லா மாநிலங்களையும் உள்ளடக்கிய அதிகாரத்தை தான் நீங்கள் ஒன்றிய அரசில் வைத்து கோலோச்ச வேண்டுமே தவிர, ஒரு பகுதியையே புறக்கணித்து விட்டு, ஒரு பகுதியினுடைய அதிகாரமே உங்களுக்கு தேவையில்லை என்று சொல்லிவிட்டு நீங்கள் கோலோச்சுவீர்கள் என்று சொன்னால் நீங்கள் யாருக்கான அரசு? வடக்கர்களுக்கான அரசா அல்லது ஒட்டுமொத்த இந்தியர்களுக்கான அரசா என்கிற கேள்வி எழும்தானே. இதுவாவது பரவாயில்லை. தமிழ்நாடு கூட 8 தொகுதிகளை இழக்கிறது 39 தொகுதிகளிலே. கேரளாவினுடைய நிலைமை என்ன? 20 தொகுதிகளில் 8 தொகுதியை அவர்கள் இழக்கிறார்கள். நம்மை விட கூடுதலான இழப்பை கேரளா சந்திக்கிறது. இதெல்லாம் திட்டமிட்டு தமிழ்நாட்டையும் கேரளாவையும் வஞ்சிக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடே செய்து கொண்டிருக்கிற வேலையை போல ஒன்றிய அரசு செய்து கொண்டிருக்கிறது. முதலமைச்சர் இப்போது ஒன்றிய அரசுக்கு எச்சரிக்கை விடுக்கவில்லை, அச்சமூட்டி கொண்டிருக்கிறார் தென் மாநிலத்தில்.
என்ன அச்சத்தை ஊட்டுகிறார் என்று சொன்னால், இதை இப்படியே விட்டுவிட்டால் ஒன்றிய அரசில் நாம் அங்கம் வகிக்கவே முடியாது. நம்முடைய குரல் ஒன்றிய அரசில் எடுபடாது. நாடாளுமன்றத்தில் நாம் இருந்தும் இல்லாமல் போனதற்கான சூழலை உருவாக்கி விடுவார்கள். எனவே எல்லோரும் ஓரணியில் திரளுங்கள் என்று ஒரு அழைப்பை விடுத்திருக்கிறார். அனைத்து கட்சி கூட்டத்துக்கு பிறகு என்ன முடிவெடுக்க போகிறது தமிழ்நாடு என்பதை இந்திய ஒன்றியம் பார்க்க போகிறது. ஆனால் ஒன்றை மட்டும் நான் சொல்கிறேன், எந்த விதமான ஈகோவும் இல்லாமல் அவர் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர், தமிழ்நாட்டினுடைய ஆக பெரும் வெற்றிகளை தொடர்ந்து குவித்திருக்கிற வெற்றியினுடைய நாயகன். இன்னும் சொல்கிறேன், ஒருபடி மேலே சொல்கிறேன், இந்திய துணை கண்டத்துக்கு திசை காட்டுகிற இடத்தில் இருக்கிற முதலமைச்சர். அவர் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்திருக்கிற கட்சிகள் எல்லாம் வாருங்கள் என்று அழைத்திருக்கிறார். தென்னிந்தியாவினுடைய தலைக்கு மேல் கத்தி தொங்குகிறது என்று சொல்கிறார். கேரளாவில் தொகுதி குறைந்தால் அவருக்கு என்ன வருத்தம்? ஆந்திராவிலே தெலுங்கானாவிலே தொகுதி குறைக்கப்பட்டால் அவருக்கு என்ன நஷ்டம்? அதையெல்லாம் அவர் கவலைப்படவில்லை. வஞ்சிக்கப்பட்ட பாதிக்கப்படுகிற எல்லோருக்காகவும் குரல் எழுப்ப வேண்டும் என்று இன்றைக்கு குரலை உயர்த்தி இருக்கிறார் அல்லவா? அவருடைய குரல் தான் இந்த மறுசீரமைப்புக்கு எதிரான முதல் குரலாக இந்தியாவில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அவர்தான் இந்த பிரச்சனையிலே திசை காட்டப் போகிற கருவியாக திகழப் போகிறார் என்றுதான் நான் பார்க்கிறேன். இப்போ பாஜக தலைவர் அண்ணாமலை சொல்றாரு, இந்த விஷயத்த உங்களுக்கு யார் சொன்னது? ஏன்னா இந்த நேரத்துல, அதாவது இந்த மும்மொழி கொள்கை விஷயத்துல அவங்க தோத்து போயிட்டாங்க ஏற்கனவே. இப்போ வந்து யாரோ இந்த விஷயத்த பத்தி மத்திய அரசே பேச்செடுக்கலன்றப்போ எதுக்கு இத பத்தி ஒரு பேச்செடுக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி அவர் கேட்கிறாரு. எப்படி பாக்குறீங்க அதை? பேசியவர் என்ன ரோட்டில் போகிற ஒரு நபராக பேசி இருக்கிறாரா? தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் பேசி இருக்கிறார். முதலமைச்சருக்கு தகவல்கள் கிடைக்க பெறாமலா முதலமைச்சர் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுவார்? அவர் என்ன உங்களைப் போல கோமாளி வேலை செய்கிற நபரா? அவர் இந்த நாட்டினுடைய முதலமைச்சர். இந்த நாட்டினுடைய முதலமைச்சர் ஒரு அறைகூவலை விடுக்கிறார் என்று சொன்னால், எதன் அடிப்படையில் அறைகூவலை விடுத்திருக்கிறார்? அவருக்கு கிடைக்கப்பட்டிருக்கிற தகவலின் அடிப்படையில் தான் அறைகூவலை விடுத்திருக்கிறார். மும்மொழி கொள்கையிலே தோல்வி அடைந்து விட்டோம் என்று சொல்கிறார்கள். எங்கே தோல்வி அடைந்தோம்? உங்களை கன்னத்தில் அடைந்திருக்கிறோம் என்று சொல்லுங்கள். 6 நாட்களாக தமிழ்நாட்டில் ஒரு கொதிநிலை திகழ்கிறதே, ஒரு கொதிநிலையான சூழல் உருவாகி இருக்கிறதே. இந்த உணர்வை தட்டி எழுப்பிய பெருமை திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு மட்டுமே உண்டு. தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சரும் தமிழ்நாட்டினுடைய துணை முதலமைச்சரும் தொடர்ந்து ஒரு அடர்த்தியான கொள்கை வெளிப்பாட்டை வெளிப்படுத்தியதற்கு பிறகு இப்போது ஒன்றிய அரசுக்கு நெருக்கடி தாழ முடியாமல் ஒரு சிரமமான சூழல் உருவாகி இருக்கிறது. பாரதிய ஜனதா கட்சியினர் என்ன பேசுவது என்றே தெரியாமல் தடுமாறி கொண்டிருக்கிறார்கள். இத்தகைய சூழலை உருவாக்கி இருக்கிறோம். எங்கே பின்வாங்கி இருக்கிறோம்? எங்களுடைய நிலைப்பாட்டில் உறுதித்தன்மை இருக்கிறது என்பதை தமிழ்நாடு மீண்டும் மீண்டும் நிரூபித்திருக்கிறதா இல்லையா? 2வது மொழிப்போருக்கும் நாங்கள் தயார் என்கிற சூழலை உருவாக்குவதற்காகத்தானே ரயில் நிலையங்களில் இந்திய அழிப்பு போராட்டங்களை எத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு இப்போது திராவிட முன்னேற்ற கழகம் கையில் எடுத்திருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் அழைத்தாரா? நீங்க வாங்க வந்து கருப்பு மையோடு பூசுங்கன்னு சொன்னாரா? அதிகாரப்பூர்வ அறிவிப்பு திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலிருந்து வந்ததா? இல்ல. ஆனா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது கொள்கையால் வார்ப்பிக்கப்பட்டிருக்கிற இயக்கம் என்பதை நிரூபிக்கிற வகையில் தலைவர்கள் சொல்லவில்லை என்று சொன்னாலும் ஆதிக்க இந்தி இங்க வரும் என்று சொன்னால், தமிழ் இங்கே தாழ வேண்டிய நிலைக்கு வரும் என்று சொன்னால், ஓடி வந்த இந்தி பெண்ணே கேள், நீ தேடி வந்த கோலை நாடு இதுவல்ல என்று பாடிய கலைஞரினுடைய வார்ப்புகள் என்பதை அவர்கள் நிரூபித்திருக்கிறார்கள். எனவே வெற்றி என்பது இங்கே தமிழ்நாட்டுக்கு தான். மும்மொழி கொள்கையிலே ஒன்றிய அரசுக்கு ஒன்றும் வெற்றி அல்ல. நாங்கள் 5000 கோடியை தரமாட்டோம் என்று சொன்னார் தர்மேந்திர பிரதான். 5000 கோடியை நீ வச்சுக்கடா, அரசு எப்படி நடத்த வேண்டும் என்கிற யுக்தி எனக்கு தெரியும் என்று சொன்னார் முதலமைச்சர். இப்படி தமிழ்நாட்டு முதலமைச்சரை போல எங்காவது நெஞ்சுரத்தோடு அறிவித்திருக்கிற முதலமைச்சர் இந்திய துணை கண்டத்தில் இருக்கிறாரா என்று நீங்கள் அடையாளம் காட்டுங்கள். எனவே மும்மொழி கொள்கையில் தோல்வி எங்களுக்கு அல்ல, உங்களுக்குத்தான். இன்னொன்று, இப்போது இந்த செய்தியை மூடி மறைத்து விடலாம் என்று ஒன்றிய அரசு கருதியது. இதை எப்படியே வைத்துக் கொண்டு 2026 தேர்தல் நெருங்குவதற்கு முன்பாக இந்த வேலைகளை எல்லாம் செய்து முடித்து விடலாம், யாருக்கும் சொல்லாமல் செய்து விடலாம், திருட்டுத்தனமாக செய்து விடலாம் என்று ஒன்றிய அரசு கருதியது. ஆனால் நாட்டு மக்களுக்கு பட்டவர்த்தனமாக அறிவித்து இவர்களினுடைய கையாலாகாத்தனத்தை, இவர்களினுடைய முகமூடியை கிழித்தெறிகிற வேலையை முதலமைச்சர் செய்திருக்கிறார். எனவேதான் அண்ணாமலை போன்றவர்கள் கதறுகிறார்கள். முதலமைச்சர் சரியாக நகர்கிறார் என்பது அண்ணாமலை போன்றவர்களுடைய பேச்சுக்களின் மூலமாக நாம் உணர்ந்து கொள்ள முடிகிறது. உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களோட கருத்துக்களை பந்தவைக்கு நன்றி சார். நன்றி.